கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது நான் சத்தீஸ்கரில் கர்த்தர் நமக்கு கட்டி கொடுத்த இந்த அழகான ஆலயத்திற்கு முன்பாக நின்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு விசேஷமான காரியத்தை, முக்கியமாக இன்றைய ரேமா வார்த்தையினுடைய டுடேஸ் ரேமாவினுடைய ஒரு விசேஷித்த தொகுப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். இந்த மாதம் திருச்சபைகள் எல்லாம் ஒரு லெந்து காலத்தை அனுசரிக்கிற மாதம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் இந்த 40 நாட்கள் திருச்சபைகளிலே ஆராதனைகள், ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த திருச்சபை மூலமாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த லெந்து நாட்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான். இந்த 40 நாட்களும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக டுடேஸ் ரேமா ஆல்ரெடி ஏற்கனவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகர் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த வார்த்தை எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தினமும் ஏதாவது ஒரு சாட்சி வந்துகிட்டே இருக்குது. இந்த நாட்களில், இந்த 40 நாட்களில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜபத்தை குறித்து, நிறைய பேர் வேதத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த ஜபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், செபிக்க போகிறோம். இந்த ஜபத்தை நான் ஒரு 3 நிமிஷமோ இல்லை 4 நிமிஷமோ எடுத்து இன்னார் ஜபித்தார்கள், இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுத்தார்கள், நாமும் இப்படி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்காக இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக இந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸை, இந்த டுடேஸ் ரேமா தினமும் தான் வருது. ஆனால் ஒரு விசேஷித்த தொகுப்பை, இந்த 40 நாட்கள் 40 ஜபத்தை நான் உங்களுக்கு தியானித்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய யூடியூப் சேனலில் நைட்டு 12 மணிக்கு இது ரிலீஸ் ஆகும். நீங்கள் இன்னும் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். இந்த 40 நாட்களும் 40 ஜெபங்களை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஜெபிக்கிறவர்களாக மாறப்போகிறோம். நம்ம எந்த கிறிஸ்தவத்தில் எந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஜெபம் இல்லாத சபையே இருக்காது. எல்லா டினாமினேஷன்லேயும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஜெபிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் சுவாசமற்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் சுவாசம் இல்லாதவர்களாக ஜெபிக்கல அப்படின்னா சுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் நல்லா ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கை நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றும். ஜெப வாழ்க்கை நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றும். என ஒரு ஊழியக்கார் சொல்லியிருக்கிறாரு, செபிக்கிற மனுஷனை பார்த்தா பிசாசு நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ஆழமாய் பதிந்து விட்டது. அதனால் செபம் இந்த 40 நாட்களும் செபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.